Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், என்னதான் நடக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், என்னதான் நடக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஒரு ADGP தன்னை கொலை செய்யும் நோக்கி தன் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதாக சொல்வதும், காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் தான் சட்ட ஒழுங்கு காக்கப்படும் ஆட்சியா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இப்படி ஒரு சரிக்கெட்ட ஆட்சி நடத்திவிட்டு சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக நடத்தி வருகிறேன் என்று முதலமைச்சர் பொய் பேசி வருவதாக கடுமையாக விமர்சனத்தையும் கூட எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். காவல் நிலையம் கூட பாதுகாப்பான இடம் இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு தள்ளிவிட்ட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கண்டனம் என்றும், உடனடியாக காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily.